இது இந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் மாற்றிட்டு தண்ணியில் போட்டு இப்போ தண்ணியில் இருக்கா, இப்போ கொஞ்சம் தண்ணியிலேருந்து எடுத்து போட்டு வச்சாச்சு. இதில் என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். அப்புறம் இந்த இந்த தண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் துவரம் பருப்பு, நான் அப்படி ஒரு பிடி அளவு எடுத்து போடுறேன். இந்த துவரம் பருப்பு இது கூட போட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா இப்படி பிசைஞ்சி நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த துவரம் பருப்பு இந்த வாழைத்தண்டில் இருக்கிற ஈரத்தை எடுத்து தண்ணி எடுத்து அது ஊற ஆரம்பிக்கும். இப்போ இந்த துவரம் பருப்பு முழுசாக ஊறி வர்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னும் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஊற வச்சுருக்கோம், ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். அது துவரம் பருப்பு அதில் இருக்கிற தண்ணி எடுத்து நல்லா ஊறி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா தாளிக்க ஆரம்பிக்கலாம். அது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா இது முதல்ல நம்ம ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுக்கணும். நார் இருக்கும், அந்த நாரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரவுண்டை இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். மிளகா இருக்குல்ல, அது வரமிளகா ஒரு 4 வரமிளகா இல்லை ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அப்புறமா தாளிக்கணும். அது அப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது இப்படி ஊறிட்டு இருக்கட்டும். இது டைம் எடுத்து ஊறினதுக்கப்புறம் மற்றதை நம்மளாம் பார்க்கலாம். ரெண்டுமே இது கம்மியாக தான் போடணும், கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா காயிட்டோம். அதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுவோம் தாளிப்புக்கு. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம், நல்லா எரியுது, அதிகமாக வேணாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மிளகாயை போடுவோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் அதில். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த வாழைத்தண்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்து கொட்டலாம். இப்போ வாழைத்தண்டு போட்டாச்சு. வாழைத்தண்டு, மிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வைக்கிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும். அது மாதிரி கொஞ்சமாக ஒரு மணி நேரம் உப்பு போட்டாச்சு. இது நல்லா எரிஞ்சு இதுக்கு கீழே குறைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு இதை நம்ம இதில் இது பண்ணி ஊற்றலாம். நிறைய இருக்கிறதுல அதில் ஊற்றினா வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஊட்டாச்சு. இப்போ நம்ம ஹையில் வைக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போடலாம். போட்டுட்டு ஹையில் வைப்போம். அவ்வளோதான். இது முடிஞ்சதுன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி. வாழைத்தண்டு மாதிரி ஒரு நல்ல உணவு நமக்கு எதுவுமே கிடையாது. நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவு, ரொம்ப 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 நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்க முடியாமல் மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளை அறியாமலே நம்ம உடம்புல ஏதாவது கழிவுகள் தேங்கி அது கட்டியாக மாறி இருந்தாலும் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றது மூலமாக அந்த தேவையில்லாத கட்டிகள், அதுலேயும் அந்த சிறுநீரக கட்டிகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக நீக்கி நம்முடைய ராஜ உறுப்புகளெல்லாம் மிக பத்திரமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு இது.
இந்த உணவை நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்தனாலும் நல்லது தான், மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான், அருமையான உணவு. அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி உஷ்ணம் அதெல்லாம் இருந்தால் கூட இது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இந்த வாழைத்தண்டு மாதிரி ஒரு அருமையான உணவு நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிறப்பெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் சந்தைக்கு போகிறீங்களோ அங்கெல்லாம் அதை வாங்கிட்டு வந்து தவறாமல் பயன்படுத்துங்க. அதில் சட்னி கூட அரைக்கலாம். வாழைப்பூ பயன்படுத்தலாம். வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ துவையல் செய்யலாம், வாழைத்தண்டு செய்யலாம். வாழை மரத்தினுடைய அனைத்து உறுப்புகளுமே நமக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால தான் கல்யாணத்தப்போ கூட வாழை மரத்தை கட்டுறாங்க. அதனால் இந்த வாழைத்தண்டை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா, ஆனால் அதிகமாகவும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கெல்லாம் ஆண்மை போயிடும், ரொம்ப நீர்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை எடுத்து ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிக்கடி அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதனால் போதுமான அளவு எடுத்துக்கிட்டு போதுமான அளவுக்கு நம்ம நோய்களை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தி நல்லா நலம் பெறணும், வளம் பெறணும். அதுதான் நான் இது இப்படி பண்ணியிருக்கிறேன். வாழைத்தண்டை அரிஞ்சு அதை கூட பருப்பு மஞ்சளில் போட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா தாளிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எம்மையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த பொருள் இந்த வாழைத்தண்டை சாப்பிட்டா இதுக்கு முன்னாடி சிறுநீரக கல் வந்திருந்தா அவங்களுக்கு இனிமேல் வராது. அதே மாதிரி வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சிறுநீரக கற்களே வராது. நீங்கள் கூட பெரிய கல்லாக இருக்குதுன்னு சொல்லுவார் டாக்டரு. இதை தொடர்ந்து ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் குடிச்சிட்டு போய் நீங்கள் அதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டி கரைஞ்சி போயிடுச்சு இல்லைன்னு டாக்டருங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும். நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் அப்படி ஒரு அற்புத சக்தி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நாட்டு மருந்துகளுக்கும் இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் அவன் லேசரை வச்சு அதை உடைக்கிறேன், அடிக்கிறேன், கிடிக்கிறேன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் போகும். அதனால் எதுவுமே தேவையில்லை. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அந்த வயிறு ரொம்ப துடிப்பான்னு சொல்லுவாங்க. டச் விட்டு எனக்கு அதெல்லாம் வந்ததில்லை. அதுமாதிரி அவங்களுக்கு அது மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வலியை ஒரு தடவை குடிச்சிங்கனாலே வலி குறையும். 2வது தடவை இன்னும் கொஞ்சம் மைல்ட் ஆகிடும். அப்புறம் இருக்க ஒரு நல்லாவே போயிடும். இருந்தாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ப்ரிமிலரியே இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனுடைய வீரியத்தையும் குறைக்கும், உண்மையாக அகற்றிடும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா என்ன டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அது நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சது நான் அதை சொல்கிறேன். நம்பினீங்கன்னா நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இதை நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். ஊற வச்சு பருப்பு இதை ஊற வச்சு செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். அது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.